இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நான் உங்ககிட்ட ஓப்பனா ஃப்ரீயாவே பேசுறேங்க. அதாவது நான் ஒரு புக்கில் தான் அதை படித்தேன். நான் அந்த புக்கோட டீட்டெயில் வந்து லாஸ்ட்டாக கொடுக்குறேன். அதாவது நம்ம வந்துட்டு இந்த காசை சேர்த்து வைக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல, அந்த புக்கில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காசை சேர்த்து வைக்கிறது கஷ்டம் கிடையாது, நமக்கு நிறைய பணம் வந்தால் தான் அந்த காசை சேர்த்து வைக்க முடியும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் கிடையாதுங்களாம். நம்ம கம்மியா 10,000 இல்லை, 5,000 இல்லை, உங்களுக்கு வந்துட்டு 1000 ரூபா காசு வந்தாலும், ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபா வந்தாலும், 500 ரூபா வந்தாலும், 100 ரூபா வந்தாலும் உங்களால அந்த பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பா நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பணக்காரங்களாம் இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணி தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதெல்லாம் எதுவுமே நான் சொல்ல போறது கிடையாது. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புக்கை பார்த்தேன், அதனுடைய சம்மரியை தான் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக அதில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்லலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகேங்க. அதாவது நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், சேர்த்து வைக்கிறதுக்காக என்னென்ன விஷயத்தை நம்ம கையாண்டுருக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன தெரியும்னா, ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்டு அந்த ஏடிஎம் கார்டை தூக்கி போட்டுருணும். இல்லைனா வந்துட்டு அந்த ஏடிஎம் கார்டை வந்துட்டு நீங்கள் வாங்கக்கூடாது, நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு அதை லாகின் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்றது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து கடுகு டப்பாவில் வைக்கிறது, சீலைக்கு இடையில வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ, அப்பா டைரிக்குள்ளே வச்சிருந்தாரு, வேற எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஸ்பேசஸ் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் நம்ம மறைச்சி வச்சுட்டு இருந்தோம் காசை. ஏன் ஈவன் காரு, எங்கள் அப்பா லாரியிலலாம் என்ன செய்வாருன்னா, ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அந்த டப்பானா உள்ளே இருக்கும், மேலே வந்துட்டு அந்த டிரைவர் சீட்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு கபோர்டு ஒன்று இருக்கும், அந்த அதில் தான் வந்துட்டு நமக்கு டேப்பர் கார்டுலாம் இருக்கும். அந்த டேப்பர் கார்டு இருக்கிற இடத்துல ஒரு மஞ்சப்பை இருக்கும். அந்த மஞ்சப்பையில கடையிலேருந்து வரக்கூடிய சில்லறையெல்லாம் அதுக்குள்ளே போட்டு போட்டு வைப்பார். நான்லாம் நிறைய தடவை போய் எடுத்திருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி போட்டு அதில் வச்சிருவார். அதில் போட்டு வச்சா அந்த லாரிக்கு அதிலிருந்து வந்துட்டு நம்ம ஏதாவது தேவை சில்லறை வேணா எடுத்துப்பாங்க, அப்படின்னா எடுக்க மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. அப்போது ஒவ்வொரு தடவையும் கடைக்கு போயிட்டு வரும்பொழுது அதில் போட்டு 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 வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மறந்துடுவாங்க. அவங்க இருக்கிற வேலையில் ஒவ்வொரு தடவை கீழே போயிட்டு வண்டி மேலே யாரா மேலே ஏறி போய் எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு வந்துடுவாங்க. இந்த விஷயத்தில் ஒரு நாள் வந்துட்டு அப்பா வண்டி மேலே இருக்கிற பையை எடுத்துட்டு வரான்னு சொன்னார். அந்த பையை எடுத்துட்டு நான் போகிறேன். நான் அப்படி போகக்கூடாது, இந்த பை அவ்வளோ வெயிட் இருக்குது, ஒரு 5 கிலோ இருக்கும் போல, அவ்வளோ வெயிட். சில்லற காசு நோட்டு நிறையா இருந்தது. அதை எண்ணும் பொழுது அப்போ இருக்கிற காலகட்டத்திலே அதில் வந்துட்டு எவ்வளோ வந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு எப்படி ஒரு 5,000 6,000 கிட்ட வந்திருக்குங்க சேர்த்து வச்சது. ஒரு மாதம் வந்துட்டு இதில் போயிட்டு வந்தார், லாங் போயிட்டு வந்தார், அப்படி சேர்த்து வச்சதிலே வந்துச்சு. இது எதனால் சாத்தியமாச்சுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அவருக்கு நிறைய வருமானம் வந்திருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏங்க, ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாலும் என்னங்க பெருசாக வரப்போகுது? ஒன்றுமே கிடையாது. அதில் வரப்போகிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து இதுதான் வரும். படிக்காசு வந்துட்டு இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி சம்பளம்லாம் கிடையாது, வண்டி ஓடுறத பொறுத்து தான். ஆனால் நமக்கு தெரியாமலே அவ்வளோ காசை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் சில்லறையில். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் எத்தனை கடைகளில் சில்லறை இல்லைன்றதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு கார் வந்ததுலேருந்து என்னாச்சுன்னா, சில்லறை 1 ரூபா 2 ரூபா சில்லறை இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், என்ன செய்வேன்னா, சரி அந்த ஷாம்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். மறுபடியும் வந்து அவங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ மறுபடியும் போய் எப்படா 1 ரூபாயை கணக்கு வச்சு கேட்கறது, அசிங்கமாக இருக்காதா அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுவேன், இல்லை மறந்துடுவேன். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பிரில்லியண்ட்டாக யோசிச்சு சாக்லேட் கொடுங்க, எனக்கு அது தேவையே கிடையாது, தின்னா சுகர் தான் உடம்புல ஏறும், அது தேவையே கிடையாது. சுகர்லாம் இல்லை, சுகர் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா, அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவையில்லாத பொருட்கள், 1 ரூபா ஷாம்பு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் அடிக்கிறோம். ஒரு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடக்கும். ஆனால் டெய்லியுமா கழுவ போகிற வண்டியா, எனக்கு தலைக்கு ஷாம்பு வாங்கினாலே வந்துட்டு இது வாரத்துக்கு ஒரு 2 தடவை தான் நம்ம தலைக்கு குளிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸோ நமக்கு தேவையில்லாத பொருள் எத்தனை பேர் வாங்கியிருக்கோன்றதை நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி தான் நம்ம காசெல்லாம் வெளியில் போயிட்டுருக்கு. இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். நான் 1 ரூபாயா சேர்த்து வச்சு ஒரு பெரிய பிரியாணி டப்பா முதல்கொண்டு 1 கிலோ பிரியாணி டப்பா முதல்கொண்டு காசு சேர்த்து வச்சேன். சரி, ஓகே. அதாவது இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஒரு 3 அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியை பிரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்பென்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட். அதாவது இப்போ நம்ம எப்போவுமே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணியிருப்போம், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பளம் வரக்கூடியது தான் அந்த அக்கௌண்ட். ஸோ நமக்கு ஒரு சம்பளம் வரக்கூடிய சேலரி அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கா, சார் அதை வச்சுருங்க. அவங்க சேலரி அக்கௌண்ட்டு அவங்க போட்டு கொடுத்தாலும் போடாட்டியும் உங்களுக்கு சம்பளம் வரக்கூடிய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட். அடுத்தது இன்னொரு அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னா எக்ஸ்பென்ஸ்க்கான அக்கௌண்ட். ஸோ எப்பவுமே சரி, சேலரி அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் பணத்தை வேற யாருக்கும் அனுப்பவும் கூடாது. ஏன்னா மேபி ஒருவேளை அந்த அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில் வெளியே லீக் ஆச்சுனாலும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு, ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு ஏதாவது தெரிஞ்சிச்சுனா கூட இதனால நமக்கு தலைவலி வரலாம். ஏன்னா அதான மெயின் சோர்ஸு. ஸோ அதில் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். எனக்கு வந்து வாடகை இவ்வளோ இருக்குது, மாதம் இவ்வளோ செலவு இருக்குது அப்படின்றதுனால ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ்க்கான அமௌண்ட்டை மட்டும் தனியாக எடுத்து அந்த ஒரு அக்கௌண்ட்டில் போடுறோம், இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்.
ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம பணத்தை போட்டு வச்சிடும். இந்த டைமுக்கு இதில் போகிற மாதிரி அதில் தான் உங்களுக்கு இசிஎஸ் இது எல்லாமே போகணும். உங்களுடைய சேலரி அக்கௌண்ட் வந்து போகக்கூடாது. இசிஎஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் உங்களுக்கு டியூ போகுதுல, டியூ எல்லாம் அதில் தான் போகணும். ஸோ அதில் ஒரு அக்கௌண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணி எக்ஸ்பென்ஸில் அதை போட்டுருங்க. இப்போது வாடகை, இசிஎஸ் எல்லாமே மாதம் மாதம் நீங்கள் என்ன பணம் கட்டுறீங்களோ அது அதில் இருக்கும். அதில் இசிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வாடகைக்கு அந்த பணத்தை ஸ்வைப் பண்ணியோ இல்லை அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நெஃப்ட் பண்ணி விடுறதோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஷெட்யூல் போட்டு அவங்களுக்கு பணம் போகிற மாதிரி பண்ணி விடுறதோ அது உங்களுடைய விருப்பம் தான். அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு வர்ற வருமானம் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் தனியாக இருக்குது. அது இன்னொரு அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ அந்த இடத்துல இந்த அக்கௌண்ட் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ்க்கான ஒரு அக்கௌண்ட். அப்போ 2 அக்கௌண்ட் ஆச்சு. இதுல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஈட் தட் ஃப்ராக் அப்படின்ற ஒரு புக்கு, அதாவது தவளையை சாப்பிட்டுருங்க அப்படின்ற மாதிரி. அதுக்குன்னு தவளை சாப்பிட்றது கிடையாது, கஷ்டமான விஷயத்த முன்னாடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. முன்னாடி கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டாலே நிறைய நமக்கு வந்துட்டு பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ வந்துட்டு உங்களுடைய இப்ப சேலரி அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சேலரி அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு 5000 மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காசு என்றைக்குமே உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் பொழுது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரிலாம் வரும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது எல்லாமே சேவிங்ஸ் தான். பட் இருந்தாலும் நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க இந்த 3 கேட்டகரி. ஒரு கேட்டகரி வருமானம் வர்றது, இன்னொரு கேட்டகரி செலவு பண்ணுறது, இன்னொரு கேட்டகரி சேவ் பண்ணுறது. அப்போது 3வது அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும். அதில் போய் எஸ்எம்எஸ் ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை வந்துட்டு வேற ஏதாவது வந்துட்டு விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. நான் போய் உங்களை வந்துட்டு ஜிபே வச்சுக்காதீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஏடிஎம் கார்டை தூக்கி தூர போட்டுருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு எமர்ஜென்சின்னு வரும்பொழுது அந்த காசு வெறும் பேப்பர் கவுண்டாக இருந்து என்ன பிரயோஜனம் அது? அதனால நீங்கள் எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் அப்படின்றது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும், நம்ம ஒரு கார் ஓட்டிட்டு போகிறோம், பைக் ஓட்டிட்டு போகிறோம்னா நமக்கு தெரியும் இவ்வளோ வேகம் போகும் பொழுது பிரேக் அடிக்கணும், இங்கே குறுக்க யாராவது வந்துருவாங்க அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் விழிப்புணர்வு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா விழுந்த உடனே அடிபடும், காயம், வலிக்கும். பட் இந்த ஃபினான்ஷியல் அப்படின்றது நமக்கு வலிக்காது. அது ஏதோ ஒன்று வரும், பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம யார்கிட்டயோ காசு கேட்டு கஷ்டப்படுறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கஷ்டப்பட்டு பண்ணாலே போதுமான ஒன்று தான். அதனால இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ 0 பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய கவர்மெண்ட் எல்லாம் இது இருக்கும் 0 பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்தியன் பேங்க்லலாம் வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். 500 ரூபா ஒரு தடவை போட்டால் அந்த 500 ரூபா எடுக்கவே முடியாது. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணக்குள்ள அந்த 500 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த 500 ரூபா எடுக்க முடியாது. இப்போ 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணது, 11 வருஷம் 12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த அக்கௌண்ட் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து அப்போக்கப்போ ஒரு 100 200 போட்டு வச்சிருக்கேன் நான். இது மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸில் போட்டு எந்த வித டெபிட் எந்த இதுவுமே இன்சூரன்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா, ஸோ இந்த சேவிங்ஸ் அப்படின்றத மறந்துடணும். எப்படி எங்கள் அப்பா வண்டி மேலே வந்துட்டு அந்த பைய வச்சுட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அவரே மறந்துட்டாரு. அவர் மறக்கணுன்றதுக்காக மறந்துட்டாரு அவர், அவ்வளோதான். அந்த மாதிரி வந்துட்டு இதை கண்டுக்கக்கூடாது. இப்படி வந்துட்டு நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் தான் ஆக்டிவ்ல இருக்கணும். ஆக்டிவ் மீன்ஸ் என்னன்னா ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி உடனே அனுப்புகிற மாதிரி ஆக்டிவ்ல அப்படின்றது இருக்கணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு சேவிங்ஸில் ஒரு எமர்ஜென்சி எடுக்க போறீங்கன்னா அதை ரீஆக்டிவேட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது வந்துட்டு நான் ஜிபேல போயிட்டு அந்த அக்கௌண்ட்டை இப்போ தாங்க புதுசாக லாகின் பண்ணோம் அந்த கேட்டகரியில தான் அதை வச்சுக்கணும். ஸோ இல்லைனா பரவாயில்ல எதுக்கு இதில் எடுத்துக்கிட்டு இதை போட்டலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு எடுத்துருவோம். அதில் சர்வர் ஃபால்ட்டாக இருக்குது, இதுல இருந்து எடு அப்படின்ற மாதிரி எடுத்துருவோம். ஆனால் எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து ஆன் த ஸ்பாட்டே அந்த பணத்தை எடுக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆப்வியஸாக உங்களால் வந்துட்டு பணம் சேமிக்க முடியும். இதில் நீங்கள் வந்து 10,000 ரூபா சேமிக்கிறீங்க அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபா சம்பாத்தியம் முழுசாக உங்களுடைய செலவுக்கு போகுதா? அதில் எந்த விதம் வந்துட்டு நம்ம எந்த தப்பா மீன்ஸ் என்னன்னா வந்துட்டு எந்த இதுவுமே அனாவசியமான செலவு பண்ணலையா? கண்டிப்பாக பண்ணுறோம், பண்ணாமலாம் கிடையாது. நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. 1000 ரூபா சம்பாரிச்சாலும் கடை இருக்குது, 10,000 ரூபா சம்பாரிச்சாலும் கடை இருக்குது, ஏன் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சாலும் கடை இருக்குதானே? அப்போது சேவிங்ஸும் நம்மளால பண்ண முடியும். செலவு எப்படி ரெடியாக இருக்கோ அது போல் சேவிங்ஸ். செலவுன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா வருது, அதே போல் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா சேவிங்ஸையும் மாற்றுங்க. ஸோ லைஃப் நமக்கு நல்லபடியாக போகணும்னா சேவிங்ஸ் மாற்றுங்க. அடுத்தது சேவிங் பண்ண அமௌண்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாதுங்க. இது வந்துட்டு நான் ஒரு புக்கை பார்த்து அதில் இருக்கக்கூடிய சம்மரியை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே வரும் பாருங்கள்.